யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு தொழுகையின் நடுவில் நிற்கிறீர்கள். பல வருடங்களாக நீங்கள் வணங்கி வந்த திசை திடீரென மாற்றப்பட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? குழப்பம், சந்தேகம், திகைப்பு. அப்படித்தானே? உங்களைச் சுற்றியிருக்கும் நூற்றுக்கணக்கான மக்களும் அதே திகைப்பில் நிற்கிறார்கள். இமாம் திசையை மாற்றுகிறார். என்ன நடக்கிறது என்றே புரியாத ஒரு தர்ம சங்கடமான நிலை. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நபித்தோழர்கள் இதைத்தான் நிஜமாகவே எதிர்கொண்டார்கள். அந்த ஒரு நொடியில் உண்மையான விசுவாசிகள் யார், தடுமாறியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்துக் காட்டினான். அந்த ஒற்றை கட்டளை விசுவாசத்தின் ஆழத்தை அளந்து பார்த்தது. இந்த நிகழ்வின் முழு பரிமாணத்தையும் புரிந்து கொள்ள நாம் காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். ஆண்டு கிபி 624. இடம் மதீனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவின் கொடுமைகளை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செய்து வந்த முஸ்லிம்களும் மதீனாவின் அன்சாரித் தோழர்களுடன் இணைந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த ஆரம்ப நாட்களில் முஸ்லிம்களின் தொழுகைக்கான திசை, அதாவது கிப்லா, ஜெருசலேமில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கியே இருந்தது. இதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு கட்டளைதான். பைத்துல் முகத்தஸ் ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது. அது நபிமார்களின் பூமி. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என எண்ணற்ற இறை தூதர்களின் வரலாற்றோடு பின்னிப் பிணைந்த ஒரு புண்ணிய பூமி அது. அதனால் அதை நோக்கித் தொழுவது அந்த இறை தூதர்களின் ஏகத்துவ பாரம்பரியத்தின் ஒரு தொடர்ச்சியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் மட்டும் ஒரு தீராத ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அது தன் பாட்டனார் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியெழுப்பிய ஏகத்துவத்தின் முதல் ஆலயமான மக்காவில் உள்ள கபாவை நோக்கித் தோழ வேண்டும் என்பதுதான். அது வெறும் ஒரு கட்டடம் அல்ல. அது இஸ்லாத்தின் இதயம், ஏகத்துவத்தின் நிரந்தர அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ சலமா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு தோழரோட வீட்டுல லுஹர் தொழுகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2 ரகத் முடிஞ்சிருந்தது. 3வது ரகத்ல இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனோட கட்டளையோட வந்தாங்க. நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நீர் விரும்புகின்ற கிப்லாவின் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம். ஆகவே இனி மஸ்ஜிதுல் ஹராம், கபா பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. நீங்கள் எங்கே இருந்தாலும் தொழுகைக்காக அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்புங்கள். என்ன ஒரு அற்புதமான தருணம்! தன் நேசரின் இதய ஏக்கத்தை அறிந்த இறைவன் அதை அங்கீகரித்து அதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் நிரந்தர சட்டமாகவே மாற்றிவிட்டான். அல்லாஹ்வின் வார்த்தைகளைக் கேட்ட மறுகணம் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. தொழுகையின் நடுவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடக்கே இருந்த பைத்துல் முகத்தஸ் திசையிலிருந்து அப்படியே தெற்கு பக்கமாக மக்காவில் உள்ள கபாவின் திசைக்கு திரும்பினார்கள். அவருக்கு பின்னால் நின்ற சஹாபாக்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? குழப்பம், திகைப்பு, அதிர்ச்சி. என்ன நடக்கிறது? ஏன் அல்லாஹ்வின் தூதர் திசை மாறுகிறார்? தொழுகை பாழாகிவிட்டதா என 1000 கேள்விகள் அவர்கள் உள்ளத்தில் ஓடியிருக்கும். ஆனால் அங்கேதான் உண்மையான ஈமான், அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னை நிரூபித்தது. அந்த நபித்தோழர்கள் ஒரு வினாடி கூட யோசிக்கவில்லை. தலைவர் செய்கிறார் என்றால் அதில் நிச்சயம் அல்லாஹ்வின் கட்டளை இருக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில் ஒரு வார்த்தை கூட பேசாமல், தொழுகை கலையாமல் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கபாவை நோக்கித் திரும்பினார்கள். முன் வரிசையில் இருந்தவர்கள் பின் வரிசைக்கும், பின் வரிசையில் இருந்தவர்கள் முன் வரிசைக்கும் மாறும் ஒரு அபூர்வமான காட்சி அந்த பள்ளியில் அரங்கேறியது. அன்று முதல் அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், அதாவது இரு கிப்லாக்களை உடைய பள்ளிவாசல் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. ஆனால்
இந்த மாற்றத்தை சிலர் விமர்சித்தனர். அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிப்லாவை விட்டு திருப்பிவிட்டது எது என்று அறிவீனர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அல்லாஹ், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்திச் செல்வான் என்று பதிலளித்தான். அல் குர்ஆன் 242. கிப்லா மாற்றப்பட்டு இஸ்லாமிய சமூகம் ஒரு புதிய அடையாளத்தை பெற்ற பிறகு அந்த சமூகத்தை ஆன்மீக ரீதியாக பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்டளை வருகிறது. அதுதான் நோன்பு. அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம். அல் குர்ஆன் 283. இந்த வசனத்தில் லல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமானது. நோன்பின் நோக்கமே பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மட்டுமல்ல, அதன் உண்மையான நோக்கம் தக்வா என்ற இறையச்சத்தை நமக்குள் ஆழமாக விதைப்பதுதான். உண்பதற்கும் பருகுவதற்கும் ஹலாலானவையே அனுமதிக்கப்பட்டிருந்தும் இறைவனுக்காக நாம் அவற்றை பகல் நேரத்தில் தவிர்த்துக் கொள்கிறோம். இது ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மை முழுமையாக விலக்கிக் கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. ரமலான் மாதத்தில்தான் மனித குலத்திற்கு வழிகாட்டியான திருக்குர்ஆன் அருளப்பட்டது. எனவே இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது முஸ்லிமான, பருவமடைந்த, புத்தியுள்ள, ஆரோக்கியமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கடமையாகும். நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ இருப்பவர்களுக்கு இஸ்லாம் சலுகை வழங்கியுள்ளது. அவர்கள் விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் நோற்றுக்கொள்ளலாம். நோன்பு என்பது வெறும் உணவு, பானம், இச்சைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல. அது நமது நாவை கட்டுப்படுத்துவது, தீய பார்வைகளை தவிர்ப்பது, வீண் பேச்சுக்களை விடுவது என நம்முடைய முழு உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு முழுமையான வணக்கம். தாலூத் ஜாலூத் போர் விசுவாசத்தின் வெற்றி அடுத்து சூரா அல் பஹரா நம்மை ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க போர்க்களத்திற்கு அழைத்துச் செல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குப் பிறகு பனூ இஸ்ரவேல் சமூகம் பலவீனப்பட்டு எதிரிகளால் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்த காலம். அவர்கள் தங்களுடைய நபியிடம், அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போரிட எங்களுக்காக ஒரு மன்னரை நியமியுங்கள் என்று கேட்டார்கள். இறைவன் அவர்களுக்காக தாலூத் என்பவரை மன்னராகத் தேர்ந்தெடுத்தான். ஆனால் மக்களோ, அவர் எங்களைவிட ஆட்சி செய்ய எப்படி தகுதியானவர்? அவரிடம் போதிய செல்வமும் இல்லையே என்று குறை கூறினார்கள். அதற்கு அந்த நபி, நிச்சயமாக அல்லாஹ் அவரையே தேர்ந்தெடுத்திருக்கிறான், மேலும் அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் அவனுக்கு அதிகமாக வழங்கியுள்ளான் என்று பதிலளித்தார். தாலூத்தின் தலைமைக்கு அத்தாட்சியாக அவர்கள் இழந்திருந்த தாபூத் எனும் புனிதப் பேழை மீண்டும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்தப் பேழையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் விட்டுச் சென்ற சில பொருட்கள் இருந்தன. அது அவர்களுக்கு மன அமைதியைத் தந்தது. தாலூத் தன் படையை திரட்டிக்கொண்டு போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டார். வழியில் ஒரு நதியைக் கடக்கும்போது அவர் தன் படையினருக்கு ஒரு சோதனை வைத்தார். இந்த நதியில் ஒரு கையளவு நீரைத் தவிர அதிகமாக குடிப்பவர் என்னைச் சேர்ந்தவரல்ல என்றார். ஆனால் பெரும்பாலானோர் அந்த சோதனையில் தோற்று வயிறு முட்டத் தண்ணீரை குடித்தனர். ஒரு சிறிய கூட்டத்தினர் மட்டுமே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சென்றனர். போர்க்களத்தில் மாவீரன் ஜாலூத்தை எதிர்கொள்ள அனைவரும் அஞ்சியபோது தாவூத் என்ற இளைஞர், பிற்காலத்தில் நபியாக உயர்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண உண்டிக்கல்லைக் கொண்டு அவனை வீழ்த்தினார். ஒரு சமூகத்தின் வெளிப்புற அமைப்பை பற்றி பேசிய குர்ஆன் அதன் ஆணிவேரான குடும்பத்தைப் பற்றியும் பேசத் தவறவில்லை. குறிப்பாக தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளில் கணவன் மனைவி பிரிய நேரிட்டால் அதற்கான மிக அழகான வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் வழங்குகிறது. ஹலால் மற்றும் ஹராம் உணவு. அல்லாஹ் நல்ல மற்றும் தூய்மையான உணவுகளை அனுமதிக்கிறான். பிணங்கள், இரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பலியிடப்பட்ட விலங்குகள் இவற்றை தடை செய்கிறான். ஆனால் மிகவும் அவசியமான நிலையில் உயிர் வாழ்வதற்காக இவற்றை சாப்பிட அனுமதிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் சட்டங்கள் உடலையும் ஆன்மாவையும் பாதுகாக்கின்றன. தர்மம் மற்றும் செலவு.
தானம் செய்வது பல மடங்கு பெருகும் விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் தர்மம் நேர்மையாக இருக்க வேண்டும், தன்னை பற்றி காட்டிக்கொள்ள அல்ல. செல்வம் ஒரு சோதனை. கொடுப்பது இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. போர் செய்தல், அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. ஆயத்துல் குர்சி, குர்ஆனில் உள்ள மிகச்சிறந்த வசனங்களில் ஒன்று இங்கே தோன்றுகிறது. இது அல்லாஹ்வின் முழுமையான அதிகாரத்தை விவரிக்கிறது. அவன் ஒருபோதும் தூங்குவதில்லை. அவனே எல்லாவற்றையும் சொந்தமாக்குகிறான். அவனுடைய அறிவு அனைத்தையும் உள்ளடக்கியது. எதுவும் அவனிடம் இருந்து தப்பிக்க முடியாது. இந்த வசனம் ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருகிறது. அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் அறியும்போது பயம் மறைந்துவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நம்பிக்கை. அல்லாஹ் நபி இப்ராஹிமை அடிபணிதலின் ஒரு முன்மாதிரியாக நினைவு கூர்கிறார். அவர் கேள்வி கேட்டார், சிந்தித்தார், உறுதியாக நம்பினார். அவரது வாழ்க்கை அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையை காட்டுகிறது. ஜூஸ் 2வின் இந்த வசனங்கள் முஸ்லிம்களுக்கு பின்வருவனவற்றை கற்பிக்கின்றன. அறிமுகமில்லாததாகத் தோன்றினாலும் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். கடந்த கால மக்களின் தவறுகளை நீங்கள் மீண்டும் செய்யாதீர்கள். நீதியுடன் வலுவான குடும்பங்களை உருவாக்குங்கள். உண்மையாக தர்மம் செய்யுங்கள். வழிபாட்டில் ஒழுக்கமாக இருங்கள். பயத்தின் காலங்களில் அல்லாஹ்வை நம்புங்கள். வலிமை என்பது நம்பிக்கையிலிருந்து வருகிறது, எண்ணிக்கையிலிருந்து அல்ல. இஸ்லாம் வெறும் நம்பிக்கை அல்ல என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. ஆன்மீகம், சமூகம் மற்றும் ஒழுக்கம், இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. வழிகாட்டுதலை கேட்டு நாம் குர்ஆனைத் தொடங்கினோம். இப்போது அல்லாஹ் அதை எவ்வாறு வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறான். ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் சட்டங்களை உருவாக்குகிறான். முழு குர்ஆனும் சூரா அல் ஃபாத்திஹாவில் யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாயாக என்ற நமது துஆவிற்கு அல்லாஹ்வின் பதிலாகும்.